நான் வந்து யூகேஜிலேருந்து ஆரம்பித்தேன். அண்டர் 12 நான் கேம்பில் இருந்திருக்கேன். அண்டர் 14 ரவுண்ட் ராபின் செலெக்ஷன் மேட்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். டெக்னிக் வந்து பேஸ் ஒரே இதாக தான் இருக்கும். அந்த மைனர் டியூனிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு இவனால் என்ன இந்த டியூனிங் பண்ணால் அவன் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அது சொல்லுவாங்க, எடுத்துக்கிறது எடுத்துக்காதது நம்மளோட கையில் தான் இருக்குது. வந்து யூகேஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். இஃப் ஐம் நாட் ராங் 19 வரைக்கும் வந்து அப்பாவோட தான் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் வந்துடுவார் மேட்ச் பார்க்குறதுக்கு. மேட்ச்சுக்கு அவர் தான் கூப்பிட்டு போவார். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஏஜ் கேட்டகரியாலனா ஸ்டார்டிங் வந்து 4th டிவிஷன் தான். 5th இருக்குது, 4th இருக்குது. நீங்கள் எனி லீக்கில் வேணால் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எம்ஆர்சியே அந்த வருஷம் நாங்கள் செமிஃபைனல்ஸ் போவோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆரா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. என்னோடய செஞ்சுரியோட என்னோடய ஃபைனல்ஸில் ஆடின அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு 50 ஆட் ரன்ஸ் அடித்தேன். ஆல்நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய ஹரிஹரன். இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவரை பார்த்தோன்னே எனக்கு தோணுன விஷயம், கண்டிப்பாக இந்த பையன் ஒரு நாள் வந்து இந்தியன் டீம் விளாடுவான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதில் வந்துட்டு அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பாதி கடல் தாண்டிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த இம்பாக்ட் வந்துட்டு எப்படி எனக்கு கொடுத்தது அப்படின்னா, அவர் கூட ஃபஸ்ட்டு நான் அவர் பார்த்த ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 ரன்ஸ் சேஸை 30 ஓவர்ஸில். அப்போ வந்துட்டு ஒரு தனியாக வந்துட்டு ஒரு 16 வயசு பையன் சிங்கிள் ஹேண்டடாக அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தான் அந்த பையன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு டோர்னமெண்ட் நாங்கள் போகிறோம். அந்த டோர்னமெண்ட்டில் செஞ்சுரிஸ். அதுக்கப்புறமா ஊட்டியில் போகிறோம். ஊட்டியில் வந்துட்டு செஞ்சுரிஸ். நான் பார்த்த ஃபஸ்ட்டு 10 மேட்சஸில் ஒரு 800, மீதி 2த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 ஆட். அந்த மாதிரி ஒரு சப்லைன் ஃபார்மில் இருந்த ஒரு பிளேயர் அவுட்டே ஆக்க முடியாது லோக்கல் கிரிக்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் என் கூட இருக்கார். அவர் யாருன்னா ஆதேஷ். வெல்கம் ஆதேஷ். தேங்க்யூ ஃபார் த இன்வைட். தேங்க்யூ ஆதேஷா. அந்த ஃபார்ம் வந்துட்டு அந்த 16 இயர்ஸாக இருக்கும்போது அந்த ஆதேஷ் கிட்ட அந்த ஃபார்ம் எப்படி அது வந்துட்டு டெவலப் ஆச்சு? ஓகே, ஸோ அந்த வயசில் வந்து எந்த ப்ரெஷருமே கிடையாது. நான் என்னோடய கேம் வந்து என்ஜாய் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணேன். அண்டு அந்த டைமில் வந்து என்னோடய சரௌண்டிங்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து என்னென்னா ஜஸ்ட் போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஓகே, ஃப்ரீயாக ஆடணும், ஜாலியாக ஆடணும், அப்படி தான் இருந்தது அந்த டைமில். ப்ரெஷர் எதுவும் எடுத்துக்காமல், அதுவும் ஊட்டி அந்த நிறைய லோக்கல் மேட்சஸ்லாம் ஆடுவேன் அந்த டைம். ஓகே, அது வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஆடணுன்ற ஒரு மைண்ட் செட் தானா காரணம். கிரிக்கெட் நிறையா விளாண்டுருப்பா. கண்டிப்பாக உனக்கு இந்த இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10 ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஒரு 30 ஓவர்ஸில் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 280 ரன்ஸ் சேசிங். அப்போ வந்துட்டு ஓப்பனிங் போயிட்டு வெறும் ஒரு எண்ணி ஆடிட்டே இருப்போம், சுற்றி விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ரன் அவுட் ஒரு ஆகும். அப்போ வந்துட்டு அந்த பேட்ஸ்மேன் கிட்ட போய் நீ சொன்னது வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடுத்து 3 போலரே வந்து பார்ட் டைம் போலர்ஸ் தான். அந்த 3 ஓவரில் நான் 60 ரன் ஈஸியாக அடிச்சிருப்போம். யாரும் இப்போ ரன் அவுட் ஆக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேல்குலேஷன்லாம் வந்துட்டு அந்த ஏஜில் எப்படி வந்துட்டு நீ வந்துட்டு அதை டிட்டர்மைன் பண்ணுற? நிறைய கிரிக்கெட் ஆட ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒரு மேட்ச், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தானே அந்த கேல்குலேஷன்லாம். இப்போ இந்த 16 இயர்ஸில் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கு அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா எத்தனை வயசில் நீ வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்ச? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே, நான் வந்து யூகேஜிலேருந்து ஆரம்பித்தேன். யூகேஜி. ஸோ அது ஜேர்னி வந்து சூப்பரான ஜேர்னி. அப்பா வந்து எல்கேஜி, அப்பாவுக்கு வந்து ரொம்ப கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஸோ அவர் வந்து எனக்கு வந்து எல்கேஜி தான், ஆமாம் எல்கேஜி அப்போ வந்து வீட்டு வெளியே சும்மா பிளாஸ்டிக் பால் அதில் தான் போட்டுட்ருப்பார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் பால் போடும்போது எடுத்து நேராக பக்கத்து வீட்டில் அடிச்சிட்டேன். பக்கத்து வீட்டு கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து தான் தெரிய வந்தது, சரி ஓகே இங்கேருந்து அப்படியே அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அகாடமி கூப்பிட்டு போனார். அகாடமி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யூகேஜி செகண்ட் மிட் டேர்ம், ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் என் கிரிக்கெட்டை. ஓகே, இந்த ஏஜ் கேட்டகரியில் வந்துட்டு எந்த ஏஜ் கேட்டகரியிலேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணது? ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரொஃபஷனலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஹையர் லெவல் ஆடணுன்றது தான் மோட்டிவாகவே இருந்துச்சு. ஓகே, அண்டர் 12 நான் கேம்பில் இருந்திருக்கேன். அண்டர் 14 ரவுண்ட் ராபின் செலெக்ஷன் மேட்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டேட் டீமுக்குள்ளே போனது வந்து அண்டர் 16 செகண்ட் இயர் போனேன் நான். ஓகே, ஆமாம். ஸோ அதுவுமே ஒரு ஃபனியான ஸ்டோரி.
அண்டர் 14 ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் ராபினில் இருந்தேன். ஓகே அண்டர் 14 செகண்ட் இயர் வந்து கம்பைன், ஸோ நெக்ஸ்ட் லெவலு. அண்டர் 16 வந்து ப்ராபிள்ஸ் கேம்பில் இருந்தேன். அண்டர் 16 செகண்ட் இயர் வந்து டீமுக்குள்ளே வந்தேன். ஸோ ஒரு ஸ்டெப்பாக வந்தது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த இப்போ ப்ராசஸ். ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ ஒரு ஏஜ் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்க. இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருந்து நிறைய பிளேயர்ஸ் வராங்க. அந்த ஒவ்வொரு டீம் கூடயும் வந்துட்டு அந்த merge ஆகிறது அந்த ஜேர்னி வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரு இடமே வந்துட்டு நம்மளுக்கு புதுசாக வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது எப்படி அடாப்ட் பண்ணுறதுங்க? அது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த சர்க்கிள்லேயே இருக்கும்போது அவங்க வந்து உங்கள் லைக் மைண்டடாக இருப்பாங்க எப்பயுமே. கிரிக்கெட்லேயே இருக்கும்போது எப்படியும் வந்து இப்போ நம்ம மோட்டிவே வந்து டீம் வின் பண்ணணும் தான்றது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெல் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்துட்டு ஒரு நீங்கள் ஸ்டேட் டீமுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு பர்டிகுலர் கோச் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். பட் இந்த ஏஜ் கேட்டகரின்னு வரும்போது ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு ஒரு டைப் ஆஃப் கோச்சஸ் வருவாங்க. அந்த கோச்சஸ் வந்துட்டு ஒவ்வொரு கோச்சும் உங்களுடைய டெக்னிக்கில் எதனா மாற்றுவாங்களா? ஆனால் வந்துட்டு பேஸ் அதே தான் இருக்கும், ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லுவாங்களா? டெக்னிக் வந்து பேஸ் ஒரே இதாக தான் இருக்கும். அந்த மைனர் டியூனிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு இவனால் என்ன இந்த டியூனிங் பண்ணால் அவன் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அது சொல்லுவாங்க. எடுத்துக்காதது நம்மளோட கையில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு அது ஒர்க் ஆச்சுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் தான் இருக்குது அது வந்து எடுத்துக்கிறது. இப்போ அவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஒரு பிளேயர்னால அடாப்ட் பண்ண முடியுமா? அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயருக்கும் ஒரு ஆவரேஜ் பிளேயருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பேக் லிஃப்டே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிகிரியிலிருந்து ஒரு பேக் லிஃப்ட் வரணும் நம்மளுக்கு அப்படின்னா அதை கொண்டு வரதுக்கே வந்துட்டு ஒரு 6 months ஆகும். பின்னாடி ரோப் கட்டி அதெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக விளையாடுறவங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அந்த ஒரு குயிக்காக அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே அடாப்ட் பண்ண முடியுமா? இது இது வந்து ஏஜ் கேட்டகரியில் ஆக்சுவலாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறோன்றது புரியாது, எதுக்கு பண்ணுறோன்றது தெரியாது. ஓவர் த டைம் நம்ம வந்து ஒரு 21, 20 அந்த மாதிரி போகும்போது பேஸ் ஒரே தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த சின்ன டியூனிங் பண்ணிவிட்டு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கலாம். செட் ஆச்சுன்னா அதை அப்படியே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். செட் ஆகலைன்னா நம்ம மறுபடியும் நம்ம பேக் டு த பேசிக்ஸ்க்கே போயிடலாம். நம்மளோட செட்டப் என்னவா இருந்துச்சோ அதுக்கே போய் அதுலேயே ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அடுத்து வரப்போகிற கிரிக்கெட்டர்ஸ்க்காக இது நான் கேட்குறேன். இப்போ ஆதிஷ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸாக கிரிக்கெட் மட்டுமே விளாண்டுருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் லெவல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னீங்க. இஃப் இன்கேஸ் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ஏஜ் கேட்டகரி விளாட முடியாமல் போகுது, அதுக்கப்புறமா அவங்களால ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாட முடியுமா? கண்டிப்பாக. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து வாஷினா. ஐ திங்க் அவர் வந்து ஏஜ் கேட்டகரி எதுவும் ஆடினதில்லைன்னு நினைக்கிறேன். 16 வரைக்கும் ஸ்டேட் ஆடினதில்லைன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் அண்டர் 19 ஆடினார். அண்டர் 19லேருந்து அப்படியே ப்ளூம் ஆகிட்டார். ஸோ வந்து எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அதுக்கு போடுறோன்றது தான் மேட்டரு. ஸோ எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்சி பண்ணுறோம் அதை அப்படின்றது தான் மேட்டர்னு நான் நினைக்கிறேண்ணா. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எஜுகேஷனையும் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்டை எப்படி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு யங்ஸ்டராக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல? கரெக்டு. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்கூல் அண்ட் காலேஜ்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தது. பேக்ட் பை பேரண்ட்ஸ். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஸோ அதே தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதில் வந்து நல்ல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக வரலாம் நம்ம. ஓகே, இது இப்போ பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அப்பா தான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்த அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணார் ஒரு த்ரோ டவுன் போடும்போது அப்படின்னு சொன்னீங்க. அப்பாவுடைய சப்போர்ட் வந்துட்டு எந்த லெவலுக்கு இன்னும் இருக்குது, எந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? அதான் நான் சொன்ன மாதிரி வந்து யூகேஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். இஃப் ஐம் நாட் ராங் 16, 19 வரைக்கும் வந்து அப்பாவோட தான் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் வந்துடுவார் மேட்ச் பார்க்குறதுக்கு. மேட்ச்சுக்கு அவர் தான் கூப்பிட்டு போவார். அவர் தான் வந்து மறுபடியும் விட்டு வருவார் வீட்டுக்கு. அண்ட் அது முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்ப்பார். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது எங்கள் வீட்டில் சப்போர்ட். அண்ட் அம்மாவுமே ஃபுல் சப்போர்ட்டு. ஓகே, அப்பாவை பற்றி பேசும்போது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு இது அவர்கிட்ட இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்து அப்பா கிட்ட இருந்து வந்ததா, ஆனால் அது வந்துட்டு செல்ஃப் பில்டா, அது உங்களுடைய கோச் கொடுத்ததா? கான்ஃபிடென்ஸ் வந்து அப்பா தான் வந்து எல்லாமே. நான் மேட்ச் தோத்தாலுமே சரி, மேட்ச் ஒழுங்காக பண்ணலனாலும் சரி, கேட்பார் ஏன் ரன் அடிக்கல அப்படின்னு. அண்ட் என்னதான் அவர் கேட்டாலுமே சரி பையன் வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த ஒரு மோட்டிவ் தான் அவர் வந்து அவரை தூக்கிட்டு இருந்தது. ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஓகே,
நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த டைம் வந்துட்டு ஒரு 16 இயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4th டிவிஷன் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்துட்டு பிரேம் சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமுக்கு 3rd டிவிஷனுக்கு வந்து அப்பா கிட்ட வந்து நான் கேட்டேன். அப்பா வந்துட்டு 4th டிவிஷன் தான் அப்போ நீங்கள் விளாண்டுட்டு இருந்தீங்க, சரி நம்ம 3rd கேட்குறோமே நான் நினச்சேன். அப்பா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், இல்லை இந்த வருஷம் பையனை நான் ஃபஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சார், இஃப் இன்கேஸ் கிடைக்கலனா கூட செகண்ட் தான் ஆட வைப்பேன், 3rd ஆட வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. அது எப்படி, அதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இங்கேருந்து ஸ்டேட்டாக ஃபஸ்ட்டு தான் விளாடணும், அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்தது? இல்லை அது ஆக்சுவலாக அப்படி இல்லை, ஓப்பனாக தான் வச்சுருந்தோம். அந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை சான்ஸ், ஃபர்ஸ்ட்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. காட்ஸ் கிரேஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஒரு நல்ல டீம் கிடைச்சது, எம்ஆர்சிஏன்னு ஒரு டீம் கிடைச்சது. அது அந்த ரெலிகேஷன் மேட்ச் ஒன்று நடந்தது 4th டிவிஷனில். ஸோ நாங்கள் வந்து 300 or 270 சேசிங்கு. ஸோ அதில் வந்து இனிஷியலாக 5 for 3 3 விக்கெட் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 150 நாட் அவுட் அடிப்பேன். ஸோ அந்த மேட்ச் தான் வந்து என்னோட டேர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு. ஓகே, இப்போ ஏஜ் கேட்டகரியே விளாடல, அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க, தமிழோட லீக் சிஸ்டம் வந்துட்டு எப்படி இருக்கு? லீக் சிஸ்டம் மூலயமா வந்துட்டு உங்களால் வந்துட்டு ரஞ்சி லெவலில் வந்துட்டு நாக் பண்ண முடியுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா ஏஜ் கேட்டகரியாலனா ஸ்டார்டிங் வந்து 4th டிவிஷன் தான். 5th இருக்குது, 4th இருக்குது. நீங்கள் எனி லீக்ல வேணால் ஜாயின் பண்ணலாம், அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிவிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது அதை வந்து இது பண்ண முடியாதுண்ணா. கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இப்போ இல்லைனாலும் ஒரு கொஞ்ச நாளில் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து அதுக்கு பண்ணுறீங்க, கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ லீக்ஸ் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு லெவலில் வந்துட்டு லீக் கிரிக்கெட் நிறையா இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நிறையா பசங்க வராங்க. இப்போ மெயினாக என்ன அப்படின்னா, நிறையா பசங்க வந்துட்டு சென்னையில் இருக்கிற மாதிரி இந்த பிக்கர் சிட்டிஸில் இருக்கிற பசங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வெளில வராங்க. ஈவன் நான் வந்து கர்நாடகா போகும்போது கூட வந்துட்டு பெங்களூரில் இருக்கிற பசங்க ஈஸியாக கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர பசங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு தமிழ்நாடு போர்டு கொடுக்குது, அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? சூப்பர். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பெருசாக எதுவும் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்சி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், செலெக்ஷன்ஸு, ஃபாஸ்ட் பவுலிங் கேம்ப்ஸ், பேட்டர்ஸ் செலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய நடக்குது. சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த செலெக்ஷன்ஸ் வரும்போது அதில் போயிட்டு ப்ரெஷர் இல்லாமல் உங்களால் என்ன முடிஞ்சது, என்ன தெரிஞ்சதோ அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்சி வில் டேக் கேர் ஆஃப் இட். இப்போ இந்த கேம்ப்லாம் எப்படி நடக்குதுன்றது எப்படி ஒரு யங்ஸ்டர் வந்து தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு எதனா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா, இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் தான் நான் சொல்ல முடியும். ஆமாம், ஆன்லைனில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அப்டேட்டடாக இருந்தாலே வந்து தெரிய வரும். மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ டிஎன்சி அந்த வெப்சைட்டில் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். டிஎன்சி ஆப்பில் வந்து எல்லா அப்டேட்ஸுமே டக்குன்னு வருது. சூப்பராக இருக்குது. அதில் அப்டேட்டடாக இருக்கும்போதே வந்து எல்லாமே தெரியும், செலெக்ஷன்ஸு, கேம்ப் எப்படி என்ன நடக்குது அப்படின்றது. நெல்லைக்கு உங்களுடைய ஜேர்னி எப்படியா ஸ்டார்ட் ஆச்சு? நல்ல ஜேர்னி அது. நான் ஜஸ்ட்டு எஸ்ஆர்எம்சியில் வந்து ஒரு செலெக்ஷன் கூப்பிட்ருந்தாங்க. அங்கே வந்து போனேன். ஆக்சுவலாக டிஎன்பிஎல் வந்து முன்னாடியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன், முன்னாடியே வரும், இந்த வருஷத்துக்கு முன்னாடியே வரும்னு. இந்த வருஷம் வந்து ஓகே நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம், வரட்டும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு செலெக்ஷன்ஸ் போனேன். செலெக்ஷன்ஸ் போய் என்னால் பெஸ்ட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு வந்தேன். அதில் இம்ப்ரெஸ் ஆனது தான் அருண் கார்த்திக். ஸோ அதுலேருந்து தான் என்னை வந்து பிக் பண்ணாங்க. அருண் கார்த்திக் அவரோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அருண் கார்த்திக் ஹிம்செல்ஃப் கீப்பராக வந்துட்டு அதுக்கப்புறமா டெவலப் பண்ணார். ஆக்சுவலாக வந்துட்டு அவர் இனிஷியலாக கீப்பர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐபிஎல் விளாடணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்துட்டு கீப்பிங் வந்துட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அவர்கிட்ட உங்களுடைய இது எப்படி இருந்தது? சூப்பரான கேப்டன் ஆக்சுவலாக. ரொம்ப வந்து ஃப்ரீயாக என்ன தோணுதோ அதை பண்ண சொல்லுவார். ரொம்ப நல்ல கேப்டன். இன்ஃபேக்ட் T20 அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீட்டிங்லலாம் சரி ரொம்ப நல்லா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கொடுப்பாரு. அவர் T20 சையத் முஸ்தாக் அலி அதெல்லாம் ஆடினதெல்லாம் சொல்லுவார். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல லேர்னிங் அது. சூப்பர். கிரிக்கெட்டரோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்டில் நீங்கள் வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஆர் அஸ்வின் கூட எம்ஆர்சியில் அவர்கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எம்ஆர்சியே அந்த வருஷம் நாங்கள் செமிஃபைனல்ஸ் போவோம். அந்த வருஷம் தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆரா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், ஸோ அவர் வந்து என் டீமில் எனக்கு லீட் பண்ணுறாரு அப்படின்னும் போது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து வெரி வெரி ஸ்ட்ரெயிட், என்ன பண்ணணும்னு செம கிளியராக இருப்பார் அவரோட ரோல்ஸில். அதை வந்து எங்கள் டீமுக்கும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுவார். அதே தான் எனக்கு கீப்பிங் அப்போ டிப்ஸ் கொடுப்பாரு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு தடவை என்னாச்சு, மேட்ச் அப்போது போட்டுக்கிட்டே இருந்தார்.
ஸோ க்ளோஸ் பால் வந்து இங்கேருந்து பவுன்ஸ், அவருக்கு ஜென்ரலாகவே பவுன்ஸ் ஆகும், டர்ன் பவுன்ஸ் இருக்கும். நான் இங்கேயே வெயிட் பண்ணிருந்தேன் மற்ற பவுலர்ஸ் மாதிரி. அவரோட பவுன்ஸ்க்கு நான் இங்கேருந்து இங்கே போயிட்டேன்னா அவர் பார்த்து செம சிரிப்பு, என்னடா இங்கேருந்து இப்படி பிடிக்கிறான் அப்படின்னு. ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு அந்த அந்த மூமெண்ட்டு. நாங்கள் டிவியில் கிரிக்கெட் பார்க்கும்போது அஸ்வின் வந்துட்டு நிறைய கீப்பர்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அது வந்துட்டு என்ன டிஸ்கஷன் வந்துட்டு அவர் பண்ணுவார், அங்கே விக்கெட்டில் வந்துட்டு ரஃப் எங்கே இருக்குது, அதுக்கப்புறமா எந்த இடத்துல இருந்து பால் வந்துட்டு திரும்புது, ஆனால் பேட்ஸ்மேனுடைய ட்ரிகர் மூமெண்ட், அந்த மாதிரி அவர் என்ன விஷயம்லாம் அவர் உங்ககிட்ட ஒரு கீப்பராக வந்துட்டு கேட்பார். கரெக்ட். இது வந்து பேட்ஸ்மேன் வந்து நான் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்குறேன். ஓகே. ஸோ அவர் வந்து எங்கேருந்து திரும்புது, அவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஷாட்ஸ் அவன் மேக்ஸிமமாக பேட்ஸ்மேன் ஆடுறான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன போடலாம் அப்படின்றது அவரும் வந்து என்கிட்ட இருந்து கற்றுப்பார். ஜஸ்ட் ஒரு சஜஷன் மாதிரி என்கிட்ட கேட்பார். பிகாஸ் நான் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் பேட்ஸ்மேனை, அதனால தானா. ஓகே. ஆஸ் எ கீப்பராக அவருடைய போலிங் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போதே ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஸ்பின்னர் போடுறதுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஸ்பாட்னா அந்த ஸ்பாட்லேயே 6 பாலுமே அவர் போடுவார். 6 பாலுமே அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாகவும் போட பார்ப்பார், அங்கேருந்து திருப்பவும் பார்ப்பார். ஸோ அதுதான் நான் வந்து பார்க்குறேன், அந்த கன்சிஸ்டன்சி தான் நான் வந்து அவர்கிட்ட பெருசாக பார்க்குறேன். அந்த நிப் வைஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் போடும்போது. அப்போ கீப்பிங் பண்ணும்போது வந்துட்டு நார்மலாகவே அவங்களோட பால் குயிக்காக இருக்கும் போது ஒரு தின் எஜ்ஜோ ஆனால் ஒரு பாட்டம் எஜ்ஜோ ஆகும் போது அது எவ்வளோ டிஃபிகல்ட் உங்களுக்கு? கரெக்ட் தான், அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நான் அதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி போலர் நான் கீப் பண்ண போகிறேன்னா அதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கணும். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் நான் வந்து பெட்டர் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இது ஃபிட்னஸ் லெவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் வந்துட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? அஃப்கோர்ஸ் இந்த ஜெனில் வந்து ஃபிட்னஸ் வந்து அவ்வளோ கொண்டு வராங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அது பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போலேருந்து வந்து ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகணும், நான் பெரிய லெவல் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா ஃபிட்னஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். ஓகே. யா. அண்ட் தென் உங்களுடைய ஜேர்னி வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷன் லெவலில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது சொன்னீங்க. அது எப்போ வந்து பிளாசம் ஆக ஆரம்பிச்சது? இஃப் ஐ எம் நாட் ராங், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லாஸ்ட் சீசனில் அது செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு 800+ ரன்ஸ் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். ஓகே. அது வந்துட்டு எங்கே இருந்து பிளாசம் ஆச்சு, அந்த ஸ்வீட் ஸ்பாட் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஓகே, அது இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு 200-250 ரன்ஸில் அப்படி போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பெருசாக ரன்ஸே இல்லை, 150 இந்த ஃபுல் டோர்னமெண்ட், அப்புறம் அடுத்த சீசன் 200 ரன்ஸ் அப்படி தான் இருந்தது. எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் ஐ கேம் டு அ ரியலைசேஷன் தட் என்னோட ஒர்க் எத்திக்ஸு அதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவேன். ரன்ஸ் வந்து இஸ் மை பை ப்ராடக்ட் ஆஃப் மை ஒர்க் வேர் ஐ புட் பிஹைண்ட் த சீன்ஸ், அதுதான் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் என்ன பண்ணும் ப்ராப்பராக, இந்த விக்கெட்டுக்கு இந்த பவுலர்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் வந்து ப்ராப்பராக வச்சுட்டு ரன்ஸ் வந்து என்னோடய பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ அப்படி அப்ரோச் பண்ணது தான் லாஸ்ட் சீசன். அப்பயுமே கூட என்னோடய ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ரன்ஸ் வரல. அண்ட் தேர்ட் மேட்ச் என்னாச்சுன்னா விஜய் சங்கர் ஆக்சுவலாக எங்கள் டீம் ஆடினார் ஜூபிட்டர் சிசிக்கு. ஸோ அவர் இன்னொரு ஒரு லெஜெண்ட். அவர் வந்து ஜஸ்ட் என்ன சொல்லுவார்னா, நீ ரன் அடிக்கிறதெல்லாம் யோசிக்காத, உனக்கு வந்து என்ன தோணுதோ, நீ எது கிரிக்கெட் ஆரம்பித்த அந்த பேட்டில் மிடில் ஆஃப் த பேட்டில் படும்போது உனக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண, அதுக்காக தான் ஆரம்பித்தேன். ஸோ அதே நீ வந்து மேட்ச்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த மேட்ச் நான் ஏதோ 48 நாட் அவுட்டு. ஸோ அங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி இந்த ரன்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சூப்பர். புஜிபாபில் வந்துட்டு உங்களுடைய ஒரு 100 ஹரியானா கூட. ஸோ புஜிபாபில் வந்துட்டு அந்த சான்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்களா அந்த சீசன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் நல்லா ரன்ஸ் இருந்தது. வரும்போது என்னோடய பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ புஜிபாபில் என் டீமுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் வச்சுருந்தேன். அண்ட் இந்த விஜய் நான் சொன்ன அந்த இது வந்து எப்பயுமே என்னோடய பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கும். நான் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் கிரிக்கெட் ஆரம்பித்தேன். அண்டு என்ன ஒரு ஸ்டேஜ் வந்து பெரிய ஸ்டேஜ், பால் பேட் எல்லாம் ஒன்று தான், பவுலர் வந்து அதே தான் போட போகிறோம், அந்த ஸ்பாட்டில் போட போகிறோம். என்னோடய மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடணும், அந்த சவுண்ட் என்ஜாய் பண்ணணும், நான் அதுக்கு தான் வந்து நான் கிரிக்கெட் ஆடுறேன். ஸோ அது வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே எடுத்துகிட்டு போக பார்க்கணும். ஓகே. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஃபர்ஸ்ட் டிவிஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டேட்டில் இருந்த எக்ஸ்டாப்ளிஷ்ட் கிரிக்கெட்டர்ஸ், ரஞ்சி ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளாட்றாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டாக, ஆனால் இங்கே இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயமா. ஆனால் தமிழ்நாடு கிரிக்கெட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒரு
அதர் ஸ்டேட் பிளேயரை வந்துட்டு விளையாட வைக்கிறாங்க, இங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அதனால வந்துட்டு அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? இல்லை, நான் அப்படி வந்து திங்க் பண்ணல. ஏன்னா வந்து அவங்க வந்து இங்கே ஆடும்போது கண்டிப்பாக கேம் வந்து டெவலப் ஆகும். நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துக்கலாம். நான் அதை வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக தான் நான் பார்க்குறேன் நான். அந்த மாதிரி இப்போ வெளியில் இருந்து இங்கே வந்து விளையாடுற ரஞ்சி பிளேயர்ஸ், நல்லா எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர் யார் யாரெல்லாம் இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்துட்டு இன்னும் வந்து விளையாடுறாங்க? இங்கே வந்து ஐ திங்க் ஜலத் சக்சேனா, அவர் வந்து லெஜெண்ட் பிளேயர் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். ஓகே. அண்ட் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. எங்கள் டீமில் வந்து சச்சின் பேபி இருக்காரு, ஓகே. அப்புறம் அனுகுல் ராய் இருக்காரு. அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆமாம். ஓகே, ஃபைன். பட் எல்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு இந்த பாளையம்பட்டி ட்ராஃபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் சார்லேருந்து நிறைய பேர் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். இன்னும் அந்த மாதிரி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் கூட வந்துட்டு விளையாடுறாங்களா நம்மளதுல? ஆமாம், இப்பயுமே வந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ ஐம் நாட் ராங், விஜய் சங்கர் சார் விளையாடுறாருன்னா அவரும் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் தான். ஆமாம், இந்தியாவுக்கு விஜய் வந்துட்டு சங்கர்னா விளையாண்டுருக்காங்க. ஆடுறாரு. அப்புறம் வந்து அனுகுல் ராய், ஐபிஎல் ஸ்டார்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க. ஓகே. அண்ட் எங்கள் டீமுக்கே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஆடிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். ஓகே, ஓகே, ஃபைன். லைக் இப்போ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரன்ஸ் வரல, உங்களோட ப்ராசஸ் அதுதான், ரன்ஸ் என்ன வரல அப்படின்னும் போது அந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது கிரியேட் ஆகும் போது அதை விட்டு வெளில வர்றதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் வேறு என்னென்னலாம் வந்துட்டு மைண்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? ஓகே, செல்ஃப் டவுட் கரெக்ட், நல்ல கொஸ்டின் இது. இது வந்து ஹியூமன் நேச்சுரல் டெண்டன்சி. நான் செல்ஃப் டவுட் ரிசல்ட்ஸ் வராதப்போ அப்போ வந்து ஜஸ்ட் நான் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ, பாட்டு கேட்குறதோ, ஒரு படம் ஏதாவது போகிறதோ, அந்த மாதிரி சின்னதாக ஒரு பிரேக்கு அப்படி எடுக்கிறது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான். ஆதேஷோட கிரிக்கெட்டிங் கரியரில் 2025 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் சீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டர் 23 சாம்பியன்ஸ் ஆனது, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? நல்ல கொஸ்டின். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 டே மேட்சஸ் நடந்தது. அதில் ஆக்சுவலி நாங்கள் நல்லா பண்ணியிருப்போம். அண்ட் தென் அது முடித்த உடனேவே எங்களுக்கு வந்து ஒயிட் பால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பரேஷனுக்கு எதுவுமே பெருசாக டைம் இல்லை. பட் தென் நாங்கள் டீமாக ஆல்ரெடி வந்து நல்லா ஜெல்லாக இருந்தோம், சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே வந்து எங்களை வந்து நல்லா கொண்டு போச்சு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம் ஒயிட் பால். மொத்தம் ஒரு 9 மேட்சஸ் ஆனோம். 9 மேட்சஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் தோற்று அண்ட் தென் அங்கேருந்து சாம்பியன்ஸ் நாங்கள் வந்து இந்த வருஷம் ஒயிட் பாலில். அந்த 9 மேட்சஸில் வந்துட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்துச்சு. 2 செஞ்சுரி ஆண்டதுக்கப்புறமா 2 ஆஃப் செஞ்சுரி. இந்த 2 செஞ்சுரியில் எந்த செஞ்சுரி வந்துட்டு ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுவீங்க? என்னோட செஞ்சுரியோட என்னோட ஃபைனல்ஸில் ஆடின அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு 50 ஆட் ரன்ஸ் அடித்தேன். ஸோ அது வந்து 10 ஓவர்ஸில் 36 பால்ஸில் வந்து 53. அண்ட் அது வந்து அந்த டோனை செட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் ஃபைனல்ஸ் நாங்கள் வின் பண்ணதுக்கு. சூப்பர். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கேம்ஸ் நீங்கள் விளையாடுறீங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வந்துட்டு வேறு ஸ்டேட்ஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கிற அந்த லைக் கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த ஒரு விக்கெட்காக இருக்கட்டும், அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு? அதுதான், நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக அதை அடாப்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து அதுதான் வந்து ஆவரேஜ் பிளேயர் அண்ட் பெட்டர் பிளேயருக்கு இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல்ஸில் வந்து நாங்கள் யூபியோட ஆடினோம். யூபியோட ஆடும்போதே வான்கடேயில் ஆடினோம். வான்கடே இஸ் ஃபேமஸ் ஃபார் த பிச்சஸ். நல்ல விக்கெட், குட் ட்ரூ விக்கெட். அதுலேயுமே இனிஷியலாக ஸ்விங் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதை டேக் ஆன் பண்ணி ஆடினது வந்து என்னோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நினைக்கிறேன். சூப்பர். நிறையா வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் சீமர்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் எதனா ஒரு பர்டிகுலர் சீமரை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இவரை மட்டும் ப்ளே அவுட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண மாதிரி யாருன்னா ஒரு பவுலர் இருக்காங்க? கண்டிப்பாக நம்ம டீம்லேயே இருக்காங்க. சந்தீப் வாரியர் இருக்கார். சூப்பர். அவர் வந்து ஆஃப் த விக்கெட் அவர் வந்து நல்லா மூமெண்ட் இருக்கும். ஸோ அவர் வந்து எப்பயுமே ஆடும்போது ஜஸ்ட் ஒரு இன்னும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே. அவர் ஆடும்போது அந்த அண்டர் 23 வந்துட்டு அந்த 500+ ரன்ஸ் அடித்ததுக்கப்புறமா விஜயாசாரையிலிருந்து கால் ஃபார் வரும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சா? அது எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. 500 ரன்ஸ். பட் தென் அதே தான், சேம் திங். நான் பண்ணுற வேலையை மட்டும் பண்ணிவிட்டு அண்ட் வந்ததுன்னா அண்ட் அந்த டீமுக்கு என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எப்பயுமே வந்து. ஓகே. அண்ட் தென் அங்கேருந்து வந்துட்டு தமிழ்நாடு ரஞ்சி ஸ்குவாடு அது செலக்ட் ஆனப்போ மெயினாக வந்துட்டு உங்களுடைய ரியாக்ஷனுக்கு மேலே உங்கள் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணார்? எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா இதுக்காக தான் நம்ம கிரிக்கெட் ஆடுறோம். அந்த ஹையஸ்ட் லெவல் ஆடணுன்றது தான். தமிழ்நாடோட ஹையஸ்ட் லெவல் ஆடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். அங்கே உள்ளே போனோடனே உங்களுக்கு இருந்த ஒரு சேலஞ்சிங் மூமெண்ட்ஸ் என்னென்ன? ஒரு ஸ்டேட் டீமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, போனதுக்கப்புறமா வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அங்கே அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட விஷயம் என்னவா இருக்கும்? இருந்தது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இந்த என்னோட டீம்மேட்ஸு அவங்களே தான் வந்து அங்கே வந்தாங்க. நான் அந்த சேலஞ்ச் என்ன பார்த்தேன்னா, இங்கே இருக்கிறதோட கொஞ்சம் அங்கே வந்து கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல போடுவாங்க.
ஒரே இடத்துலேருந்து இன் அண்ட் அவுட் போட பார்ப்பாங்க. அண்ட் அங்கே தான் வந்து நம்ம பேட்டராக வந்து டெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இனிஷியலாக ஃபியூ கேம்ஸ் வந்து எனக்கு ரன்ஸ் வரல. ஓகே. அண்ட் ஒரு 2 இன்னிங்ஸ் ஆச்சு அது. அதுக்கப்புறம் வந்து அதை பிடிச்சிட்டு அண்ட் அங்கே ஒரு 48 ரன்ஸ் அடிச்சேன்னு நினைக்கிறேன். 100 விதர்பாவோட balls 48 ரன் 46 சம்திங் நீங்கள் ஆடி இருப்பீங்க. ஓகே ஆமாம் ஃபைன். விதர்பாவோட. லைக் உங்களுடைய கேப்டன் வந்துட்டு அந்த டைமில் சாய் கிஷோர் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். என்ன இன்புட்ஸ் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாரு? சாய் கிஷோர் another சூப்பர் பர்சன். அவருமே வந்து என்ன மைண்ட் செட்னா வந்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, ரொம்ப யோசிக்காத, ஜஸ்ட் அங்கே போய் எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த ஃப்ரீடம் வந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ஆஸ் அ பிளேயராக. ஏன்னா அது இருந்தாலே உங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும் என்ன பண்ணணும் அப்படின்றது, எந்த டவுட்ஸுமே வராது. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போனேன். அண்ட் அதுதான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு, ஃப்ரீயாக வச்சுருந்தேன். இப்போ டீமில் வந்துட்டு உங்களுக்கு 2 லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்துட்டு சாய் கிஷோர், இன்னொன்று வந்துட்டு டிடி சந்திரசேகர். டிடி வந்துட்டு நாங்கள் மேட்சஸ் பார்க்கும்போது வெளில உட்காந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்ணி போடுவார். ஸோ இவங்க 2 பேருக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? டிடி நான் வந்து ஃப்ளாட்டிஷ் ஸ்கிடி போலர், அவர் வந்து ஸ்டம்பை நிறைய அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன். சாய் கிஷோர் நான் வந்து மிக்ஸ் பண்ணுவார், லூப் கொடுத்து போடுவார். அண்ட் 2 பேருமே 2 எண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போலர்ஸ். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணோம். ஓகே. 90 ஓவர்ஸ் ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 ஓவர்ஸ் 150 ஓவர்ஸ் கீப்பிங் பண்ணிவிட்டு ஓப்பனிங் போகிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? ஆக்சுவலாக அந்த சேலஞ்ச் நான் வந்து என்ஜாய் பண்ணேன் நான். ஆமாம், அது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேருந்து அதை எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம அப்படின்றது தான் என்னோட ஒரு இதுவாக இருந்துச்சு, மோட்டிவாக இருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது 140 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அந்த டயர்ட் லெக்ஸில் போயிட்டு என் நியூ பால் ஃபேஸ் பண்ணுறது, சீமிங் கண்டிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, அந்த சேலஞ்ச் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஓகே ஃபைன். லைக் ஒரு கரியர் வந்துட்டு இப்போ ப்ராக்ரஸ் ஆகும்போது நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் வந்துட்டு டவுன் தி ஆர்டர் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துட்டு இந்த 140 ஓவர்ஸ் அந்த ஸ்ட்ரெயின்னாலையா, ஆனால் பட் வந்துட்டு டீம் நீட்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்கலாம். டீமோட நீட்காகவும் பண்ணலாம் அண்டு அவங்களோட ஃபெட்டிக் லெவல்ஸ்க்காகவும். பட் தென் நான் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். எப்பவுமே எனக்கு ஓப்பனிங் சான்ஸ் ஆர் மேலே எப்போ கிடைக்குதோ நான் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணணுன்னு தான் பார்ப்பேன். ஓகே. நான் அந்த ஃபெயிலியருக்கு பயந்தோன்னா நம்ம வந்து சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ பயம் இல்லாமல் ஜஸ்ட் போய் ஆட வேண்டியது, எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதான் நம்மளை. சூப்பர் அகேஷா. லைக் நாட் ஒன்லி லைக் தமிழ்நாடுக்கு விளாண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தமிழ்நாடுக்கு வந்துட்டு இன்னும் நீங்கள் நிறைய ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாடு கிரிக்கெட் வந்துட்டு ரஞ்சி வந்துட்டு வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தமிழ்நாடு வந்துட்டு கீப் ப்ரொடியூசிங் பிளேயர்ஸ் ஃபார் இந்தியன் டீம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு செட்டில் வந்துட்டு ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் நீங்கள் வருஷம் வந்துட்டு நேஷனல் ஸ்குவாடுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ரஞ்சி வின் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் அது. ஏன்னா வந்துட்டு புதுசாக நீங்கள் வந்துட்டு ஒரு கோர் நீங்கள் செட் பண்ணுறீங்க. பட் மற்ற ஸ்டேட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் திரும்ப ரஞ்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு சர்க்கியூட்லேருந்து சீக்கிரமாக நீங்கள் இந்தியன் டீம் போய் நீங்கள் விளையாடணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அது எதர் இட் பீன் ஒயிட் பால் ஆர் ரெட் பால் நீங்கள் எதனா ஒன்று விளையாடணும். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஐபிஎல்லும் நீங்கள் விளையாடணும் அப்படின்றது ஆசை. லைக் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ.